ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னு ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய தேவையில்லாத டீட்டெயிலிங்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் சீசன் 1 எபிசோட் 5. இப்போ 3வது நாள் ஃபைனல் நாள்லேயே உங்கள் டஞ்சனுக்குள்ளே போகிறாங்க. ஃப்ளோர் 51க்கு போய் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எல்லாம் முடிஞ்சது நம்ம ஹீரோ சொல்லிட்டு எல்லாம் எப்பவும் போல தான் போகுது. ஆனால் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது லோகன் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பார்த்துருக்கமோ ஒருவேளை இவன் தான் அதுக்கு காரணமாக இருக்குமோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கேரளைன் நீ ஒரு டிஃபெண்டர், ஸோ பார்ட்டி மெம்பர்ஸை ப்ரொடெக்ட் பண்ண மான்ஸ்டர் பார்த்தோன்னே ஓடாதான் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஃபைட் பண்ண அதுக்கு ஏதாச்சும் டெக்னிக் சொல்லித்தாங்களேன்னு கேரளைன் கேட்குறா. நீ எப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டீமாக செயல்பட கற்றுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ இதே தான் ஆல்பர்ட்டும் சொல்லுவார் அப்படின்னு லோகன் நம்ம ஹீரோட்ட சொல்கிறா. ஆல்பர்ட் சென்சிபிளா நம்ம ஹீரோ கேட்குறான். சில்வர் ரைட்ஸ்ல ஒரு முக்கியமான ஆளாச்சு, எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். 92ல பிளாக் டிராகன் கூட ஃபைட் பண்ணும்போது இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ சொல்றான். அவர் பார்ட்டியில இருந்த டிஃபெண்டர் டிராகனை பார்த்து பயந்து ஓடிட்டாரு. டிஃபெண்டர் மட்டும் அதை தடுத்திருந்தா அவர் உயிரோட இருந்திருப்பார்ல. நான் எப்பவும் என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்மைலை பார்க்கணும் அப்படின்னு கேரளைன் சீரியஸா சொல்றா. இவ எக்ஸ்பிரஷன்லயே இவ பாஸ்ட்ல ஏதோ நடந்திருக்கிறது தெரியுது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஒன்னுதான் நம்பி இருக்கோம். கேரளைன் நம்ம ஹீரோ அவளை சீர பண்றான். ஒரு நான் என்ன தப்பு பண்றேன், என்ன கரெக்ட் பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சோஃபியா கேட்கவும் அப்படி சொல்றதா இருந்தா எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எனக்கு தான் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு லோகன் சொல்றான். இப்ப செல்மா வந்து நம்ம ஹீரோட்ட பேசுறா. இந்த நியூஸ் ஆர்டிக்கல் இவங்களை மாத்தோன்னு நினைச்சேன், பட் எல்லாமே நல்லபடியாக தான் போது நம்ம ஹீரோ சொல்றான். ஆல்பர்ட் பத்தி நீங்க பேசினதை கேள்விப்பட்டேன், அவர் போனது எங்க கில்டுக்கே ஒரு பெரிய அடி. இந்த கேப்ல தான் ஹீரோஸ் பார்ட்டி எங்களை விட முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னு அவ சொல்லவும் ஓ அப்படியே நம்ம ஹீரோ கேட்டா. ஆல்பர்ட் இடத்த நிரப்ப ஒரு நல்ல அட்வென்ச்சரர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லவும் அப்படி ஒரு ஆள் கிடைக்க நான் வேண்டிக்கிறேன் நம்ம ஹீரோ சொன்னா. என்ன கேட்க வரேன்னு உனக்கு தெரியாத மாதிரி நடிக்கா, பண்ணி வரமாட்டலன்னு செல்மா கேட்க. பார்ட்டியில 2 என்சாண்டர் அவசியம் இல்ல நம்ம ஹீரோ சொன்னா. பட் நீ ஒரு ஸ்வாட்ஸ்மேன் தானே செல்மா சொல்றா. இப்போ ஃப்ளோர் 40ல இவங்க இருக்காங்க. மொத்தமா 10 குரூப்ஸ் இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு வழியில தனியா பிரிஞ்சு போய் பாஸ் ரூம்ல மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அவன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தனியா போறான். எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கவும் இந்த மாதிரி தனித்தனியா போனாதான் இந்த ஃப்ளோரை பத்தின நிறைய டீடைல்ஸ் நமக்கு கிடைக்கும். மல்டிபிள் ரோட்ஸ் இங்க இருக்குல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க லோவர் ஃப்ளோர் டஞ்சனுக்குலாம் போயிருக்கீங்களா, அதை பத்தி எங்ககிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் கேட்கவும் ஃப்ளோர் 76 பனியா தான் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். ஃப்ளோர் 91 எப்படி இருக்கும், 80ல பாஸ் எப்படி இருக்கும்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேள்வியை கேட்கவும் என்ன ஆள ஓடுங்க நம்ம ஹீரோ கத்துறான். லோனா கில்டு போயிட்டு கில் மாஸ்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி வெளியே டெலிபோர்ட் பண்ணும் அப்படின்னு லோனா சொல்றா. ஏதோ தப்பா இருக்கு, நம்ம இவ்வளவு தூரம் வந்து ஒரு மான்ஸ்டர் கண்ணில் படலன்னு சோஃபியா கேட்கறா. ஒரு 40 நார்மலா அப்படி இருக்காது நம்ம ஹீரோவும் சொல்றான். டஞ்சனுக்கு உள்ள வரும்போது எனக்கு இதே ஃபீலிங் தான் இருந்தது, ஏதோ தப்பா இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு ஒரு வாய் மான்ஸ்டர் அப்படின்னு டக்குனு கேரளன் போய் அதை அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ மான்ஸ்டர் மேல எஜிலிட்டி டவுனை யூஸ் பண்ணி அவளுக்கு ஹெல்ப் பண்றான். மான்ஸ்டர் பார்த்தோன்னே உன் இஷ்டத்துக்கு ஓடாதான் லோகனும் அவளை பிடிச்சி தட்டுறான். நீ முன்னாடி ஃபைட் பண்ண போயிட்டேன்னா உன் பார்ட்டி மெம்பர்ஸ் யாரை ப்ரொடெக்ட் பண்ணுவா, நீ இப்படி பண்றதுல அவங்கள டேஞ்சர்ல தள்ளுற நம்ம ஹீரோ சொல்லவும் சாரி நான் வேணும்னு அப்படி பண்ணலன்னு கேரளைன் சொல்ற. ஆக்டிவ் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்கு, அதை நான் அவனுக்கு டீச் பண்றான் நம்ம ஹீரோ சொல்றான். எனிமி எப்படி அட்டாக் பண்ண போறாங்கன்னு முன்னாடியே ஒரு மூமெண்ட்டை மேக் பண்ணுவாங்க. பஞ்ச் பண்ண போறோம்னா கையை பின்னாடி கொண்டு போவோம், காலை முன்னாடி வைப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்க்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இந்த டயத்துல அவங்களோட வைட்டல் பாயிண்ட்ல நீ அட்டாக் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ சூப்பர்னு கேரளைன் பேசியிருக்கும் போது அடுத்து எனக்கு அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு லோகன் வந்து நிக்கிறான். ஆலிவர் என்ன நடக்குன்னு கில் மாஸ்டர் கேட்கவும் எல்லாரையும் ஃபோர்ஸ் டெலிபோர்டேஷன் பண்ணுங்கன்னு லோனா சொல்றா. அதுக்கு நிறைய செலவாகும், அப்ரூவல்லாம் கேட்கணுமே கில் மாஸ்டர் சொன்னா. அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்ல. பிளாக் டிராகன் ஃபிக்கல் கேட் வழியா தப்பிச்சிருச்சுன்னு சொல்லவும் ஃப்ளோருக்கு போச்சுன்னாச்சு தெரியுமான்னு கேட்டா தெரியாது, அதனாலதான் அட்வென்ச்சரர்ஸை டெலிபோர்ட் பண்ண சொல்றோம். இந்நேரத்துக்கு மேபி யாராச்சும் அதுக்கிட்ட மாட்டிட்டு கூட இருக்கலாம். கான்ஃபரன்ஸ் போடுறதுக்குலாம் டைம் இல்ல, சோ சீக்கிரம் இதை முடிங்க அப்படின்னு லோனா கேட்கறா. உங்களோட டீபப்ஸ் எனக்கு கத்து கொடுங்களேன் அப்படின்னு லோகன் கேட்டா. எஜிலிட்டி டவுன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னோட ஒரிஜினல் ஸ்பெல், அதை நீ கத்துக்கிட்டது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அண்ட் லோவர் ஃப்ளோர் பாஸ் மேலெல்லாம் இது ஒர்க் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீ உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஸ்பெல்ஸையே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே லைட்டா லோகன் சோகமாகவும் வித்தியாசமான ஒன்று உனக்கு டீச் பண்றான். அங்க பாரு நம்ம ஹீரோனோட ட்ராப் மேஜிக் காமிக்கிறான். நான் இதை இப்போ யூஸ் பண்ணல, நம்மளோட 3 நாள் டஞ்சர்லயே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனிமீஸ் பின்னாடில இருந்து அட்டாக் பண்றது இந்த மாதிரி ட்ராப் மேஜிக் தடுக்கும். ஃபைட்டை அட்வான்டேஜ் ஆக்குறது தானே ஒரு என்சாண்டரோட வேலை நம்ம ஹீரோ சொல்லவும் ஓகே எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு லோகன் ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். எல்லாரையும் ஃபோர்ஸ் டெலிபோர்டேஷன் பண்றதுக்கு நிறைய மானவ ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணணும். ஆலிவர் இது எல்லாமே உங்க தப்பு தான், நீங்க தான் இதுக்கான பொறுப்பை ஏத்துக்கணும்னு சொல்லவும் டெரிக்கோ ஆனாலையும் நாங்க என்ன தப்பு பண்ணணும்னு திமிரா பேசுறாங்க. சோஃபியா நீ பார்லல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண கத்துக்கோ, ஒரே நேரத்துல நிறைய மேஜிக் சர்க்கிள்ஸ் யூஸ் பண்ணணும். நிறைய அட்வான்ஸ்டு ஏர் ஆங்கர்ஸ்லாம் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பேரலல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சோஃபியா கேட்கறா. ஸ்பெல்ஸை மட்டுமே வச்ச மான்ஸ்டர் நீ போக போகலாம் டிஃபீட் பண்ண முடியாது. ஸ்பெல்லை ஆக்டிவேட் பண்றதுக்கு உனக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லை நீ கிரியேட் பண்ணும்போதே மற்ற ஸ்பெல்லை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன்னா நியூஸா மான்ஸ்டர்ஸை அட்டாக் பண்றதுக்கு உனக்கு சான்ஸ் கிடைக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். ஈவன் நீ ஹை ரேங்க் தான் யூஸ் பண்ணணும் இல்ல, மிட் ரேங்க் ஸ்பெல்ல கூட யூஸ் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். இதை சூப்பரா பண்ணுவா, அவளை உனக்கு டீச் பண்ண சொல்றான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என் சிஸ்டருக்கு பதில் நீங்க எனக்கு டீச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா. சரி சரி நான் உனக்கு டீச் பண்றேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் செல்மா ஒத்துக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம்.
சொல்லவும் அப்படியா ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. எல்லாரையும் வழியா கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க டஞ்சனுக்குள்ள போய் பிளாக் ட்ரக்கனை தோக்கடிக்கணும்னு சொல்லவும் அதை வந்து நாங்க டயர்டா இருக்கோம்னு ஆனலியோ டெரிக்கோ ட்ரை பண்ணா. ஓகே கில் மாஸ்டர் நாங்க அதை பண்றோம், பட் எங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு அப்படின்னு லூனா சொல்றா. இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு பாஸ் ஃப்ளோர் கிட்ட கேதர் ஆயிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருந்து இந்த பாஸ் ஃபைட்டை வாட்ச் பண்ணுங்க, இது டீச்சர்ஸ்க்கான ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 5 பேரை முன்னாடி போறாங்க. டக்குனு இதை தோக்கடிப்போம் நம்ம ஹீரோ சொன்னா என்னது டக்குனா அப்படின்னு கூட இருக்கவன் பாக்குறான். இப்போ அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டர் முன்னாடி வரவும் நம்ம ஹீரோ தான் வாட்ச் பண்ணிக்கிறதுனால முன்னாடி போய் டக்குன்னு அதோட காலை வெட்டுறான். ஆக்டிவ் டிஃபெண்டரா இப்படிதான் இருக்கணும்னு அவர் சொன்னாரான்னு கேர்லைன் பாக்குறா. பின்னாடி ஒரு ட்ராப்பை வச்சு அதை பின்னாடி போக முடியாதபடி பண்ணிட்டான். ஒரு மூமெண்ட்டை கஷ்டதுனால மற்றவங்க அதை ஈஸியா தோக்கடிச்சிருந்தாங்க. ஏங்கப்பா ஒவ்வொரு மூமெண்ட்டுமே எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு இன்னைக்கு தான் எனக்கு புரியுதுன்னு லோகனும் மற்றவங்கள பாக்குறாங்க. நானும் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ஆகணும் அப்படின்னு சோஃபியா பாக்குறா. கில் மாஸ்டர் எதுக்கு லோகன் வேணும்னு கேட்டா எதுக்கு ஃப்ளோர் 40 to 50 இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் வெளியே கொண்டு வர சொன்னு ஆலிவர் கேட்டா. ஆபீஸ் கூட தான் அவன் இருக்கான், ஸோ கண்டிப்பா லோகன் அந்த ஃப்ளோர்ஸ்ல தான் இருப்பான். அவன் இல்லாம நம்மளால பிளாக் டிராகனை டிஃபீட் பண்ண முடியாது. பட் அவங்க நம்ம கூட சேர்தானா இல்லையான்னு அவன் தான் முடிவு பண்ணணும். அவன்கிட்ட போய் கெஞ்சலாம் அப்படின்னு சொல்றா. இப்போ இவங்க எல்லாருமே ஃப்ளோர் 50யோட பாஸ் கூட ஃபைட் பண்ண வந்திருக்காங்க. அதோட ஷெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா, அதோட கிளாவை வெட்டியிருதியா அப்படின்னு சொல்லி செல்மா கேட்கறா. அது ஏதோ ஏசி மாதிரி கேட்கறியான்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உனக்கு ஏசி தானே செல்மா சொல்றா. சரி நான் போய் வெட்டுறான். நம்ம ஹீரோ போறான். இம்பாக்ட்னு ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அசால்ட்டா அதை நம்ம ஹீரோ வெட்டியிருந்தா உண்மையிலேயே இவன் கட் பண்ணிட்டானான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இம்பாக்ட்ங்கிறதும் நம்ம ஹீரோவோட ஒரு ஒரிஜினல் ஸ்பெல் தான். ஒரு செகண்டுக்கு இது நம்ம ஹீரோவோட பவரை 100% அதிகமாக்கும். இப்போ செல்வா மற்றவங்க எல்லாம் நம்ம ஹீரோக்கு போய் ஹெல்ப் பண்றாங்க. கிராப் மான்ஸ்டரையே ஈஸியா இவங்க தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு வழியா இவங்களோட எக்ஸ்பெடிஷனே முடிஞ்சிடுச்சு. நம்ம வெயிட்டுக்கு போறோம்னு சோஃபி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு டேஞ்சரஸ் ஹெல்கேட் வழியா எஸ்கேப் ஆன அந்த பிளாக் டிராகன் இந்த ஃப்ளோருக்கு தான் வந்திருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த ஃபிக்கல் கேட் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரேண்டமான பாஸ் டோருக்கு தான் அனுப்பி வச்சிருக்கோம். ஸோ ஃப்ளோர் 50யோட பாஸ் ரூம் கூட தான் அது கனெக்ட் ஆயிருந்திருக்கு. இப்போ பிளாக் டிராகன் திடீர்னு இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.